குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது மாவட்ட கழக செயலாளர் சகோதரி திருப்பூர் விசாலாட்சி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக நானும் வந்து அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். மற்றபடி நீங்க தான் கேட்கணும். அரசியல் சூழ்நிலை இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது டிவிக்கு போயிட்டே இருக்காங்க, விஜய் கூட வந்து தொடர்ந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. யாரு? அண்ணன் செங்கோட்டையன் போயிருக்காரு, இவரு நாஞ்சல் சம்பத் போயிருக்காரு. சரி. அடுத்தடுத்து நேற்று ஒரு நடிகரும் போய் இணைஞ்சிருக்காரு, சின்னத்திரை நடிகரும் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து ஒருத்தரா போய்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சினிமா துறையை சேர்ந்தவர்கள் போய் இன்னொரு கட்சியை சேர்ற பத்தி சொல்ல முடியாது. அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் நீண்ட அனுபவம் மிக்கவர்கள். இன்னும் சில முக்கிய அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே சேர்கிறார்கள் என்றால் அதை சம்பந்தப்பட்டவர்கள் எந்த கட்சியிலிருந்து போகிறார்களோ அந்த கட்சியில் உள்ளவர்கள் அவர்களது அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். அமமுக டிவி, அதாவது டிவிக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி பற்றி நான் சொல்லிட்டேன், இன்னும் நாங்க எந்த முடிவு பண்ணல, இன்னும் நாட்கள் இருக்கிறது. கூட்டணிக்காக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற சில கட்சிகள் எங்களோடு பேசி வருகிறார்கள். உறுதியான ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு உங்களிடம் நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தவங்களே அந்த கட்சியிலிருந்து விளக்க போறாங்க, வேற கட்சிக்கு மாற்றி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் நீங்க நம்புறீங்களா? இல்ல அதை பிளவுகளாவே பிரிந்து போவீங்களா? இல்ல, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் எனக்கு தெரிந்து எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள். ஒற்றுமையாக இருந்தால்தான் வருங்காலத்திலே புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து அம்மா அவர்கள் சொன்னது போல அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் கொடுக்கின்ற பாடத்திற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்லது தூங்குவது போல் நடிப்பவர்கள் மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அதே சட்டத்திட்டத்தோடு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைவார்கள் என்று நம்புகிறேன். இந்த தேர்தலில் வந்து ஒன்றிணைந்து வாய்ப்பு இல்லை. அதான் சொல்றேன், யாரோ ஒரு சிலர் தங்கள் சுயநலத்தால பதவி ஆசையால சுயலாபத்திற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருந்தவர்களை பிரித்து விட்டார்கள். ஒன்று அவர்கள் திருந்த வேண்டும், அல்லது திருத்த வேண்டியவர்கள் அவர்களை தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு திருத்த வேண்டும். இது தேர்தலுக்கு முன்பு நடக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சட்டமன்ற பொது தேர்தல் முடிவுகளை அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு உறுதியாக எல்லோரும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் அவர்களில் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தலைவர் உருவாக்கின கட்சியை ஒவ்வொருவரும் இங்க இருக்கிறவங்கள பேச்சுவார்த்தை அமித்ஷாவையே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஒருங்கிணைக்கணும்னா மத்தியில இருந்து டெல்லியில இருந்து ஒரு அரசு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வந்து வெளியிட்டு இல்ல டெல்லியில உள்ள அரசு கிடையாது. அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணையணும்னு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலையும் முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுது முயற்சி செய்வார். ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்?
இன்னொரு மத்தியஸ்தர் தேவை என்கிற முறையில இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணிக்காக எல்லோரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று பேசுவதை நான் தவறாக நினைக்கவில்லை. இது தலையிடுவதாக நான் நினைக்கவில்லை, மிரட்டுவதாக நினைக்கவில்லை. அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். ஊடகத்துல டிபேட்ல பாக்குறோம். யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள். அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதில் கூட்டணியாக அந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்ய முயற்சிப்பது ஒன்று, மிரட்டுவதோ என்பது கிடையாது, இல்லது ஆம்டிஷ் பண்ணுவதோ கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். நட்பு ரீதியாகத்தான் அவர்கள் அணுகி பேசியிருக்கிறார்கள். அவங்களுடைய கருத்து நானும் தொலைக்காட்சியில பார்த்தேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டுகள் அந்த இயக்கத்துல புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கடந்த 3 மாதங்கள் வரை அங்க இருந்தவர் தான். 21 தேர்தலுக்கு பிறகு 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வர முடியும், அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார். அதை விரும்பாதவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கிறார்கள். அதுக்காக வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியுமா? அவர் 50 ஆண்டு அனுபவம் உள்ளவர், இன்னும் இளைஞரை போல சுறுசுறுப்பாக இந்த 78 வயதிலும் தேனி போல் செயல்படக்கூடியவர். அவர் போய் வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியாத போர்வையை போட்டுக்கிட்டு. அதனால இதற்கு அவர் அந்த தவறுகளை செய்பவர்களை திருத்துவதற்கு நாம் ஒரு வழியிலே முயற்சி செய்தால் அவர் வேறு ஒரு வழியிலே சென்றிருக்கிறார் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் கோபதாபத்தில் எடுத்த முடிவாக நான் கருதவில்லை. 2 மாதங்களாக அவர் பொறுத்திருந்து நன்கு ஆலோசித்து, இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களாம் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நிதானமானவர், மென்மையானவர். அவர் நிதானமாக யோசித்துத்தான் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதிமுக விலகிட்டு ஆலமரத்திலிருந்து புதிந்த இலைகள் போல, அதனால அதிமுக பாதிப்பு கிடையாது. அதிமுக இருந்து விலகி செல்வதில் ஆலமரத்திலிருந்து உதிர்ந்த இலைகள் போல, அதனால அதிமுக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அது ஆலமரம் போன்றது அப்படின்னு அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. அந்த செல்லூர் ராஜு ஏதாவது காமெடியா அதை பேசிட்டு இருப்பாரு. இலைகள் உதிர்ந்து போச்சுன்னா அதை பத்தி நீங்களே கேட்க போறதில்லை. பல விழுதுகளாக இருப்பவர்கள், அந்த மரத்திற்கு உறுதியை கொடுப்பவர்கள், இன்றைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள், இது போன்ற பல பேர் இன்றைக்கு விழுதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் போயிருக்காங்க. அதை அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். சரி, காலம் அவருக்கு புரிய வைக்கும். 16ஆம் தேதி விஜய் ஈரோட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கோரியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அவங்களுக்கான அந்த அனுமதியை வழங்கும்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக அந்த நாம்ஸ் எல்லாம் பின்பற்றினா உறுதியாக கொடுக்கதான் செய்வார். தமிழக அரசு நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அதுல அரசாங்கத்தோட நடவடிக்கை எல்லாம் தாண்டி பொதுவாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இங்க நாம் எல்லாரும் மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, உறவினர்களாக, நண்பர்களாக இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இதெல்லாம் அடிப்படையா இருக்கு. பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் நம்மிடையே பிளவு இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற கொள்கையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதுல மத நல்லிணக்கத்திற்கோ, தமிழ்நாட்டின் அமைதிக்கோ, கடவுளின் பெயரையோ, மதத்தின் பெயரையோ, ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதை அரசியல் படுத்தி தேவையற்ற பிரச்சனைகள், கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும், நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும், இயக்கங்களை சேர்ந்தவர்களும், அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கூட. ஜாதி மதங்களை கடந்து நாம் எல்லோரும் இங்கே அமைதியாக ஒரு சுமூகமான
நிலை நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதை அரசாங்கமும் சரி நீதிமன்றமும் சரி அதை சரியாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் கூட அன்னைக்கு சொன்னேன், அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில ஊடகத்துல தினகரன் 5வது அணி உருவாகும் என்று சொல்வதாக அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 4 முனை போட்டி தான். யார் யார் இருப்பாங்க? அதுல உள்ள கட்சிகள், இப்போ ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக வெற்றியை நோக்கி அவர்கள் அணிவகுப்பார்கள் என்பதுதான் எனக்கு நான் அனுமானிக்கிற செய்தி. 4 அணி எது எது? 4 அணி தான் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன புதுசு திருப்பி கேட்டுருக்கேன். 4 அணி நீங்களே சொல்லுங்க. ஏதாவது 4 அணி இருக்கு. அவர் சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுவேன்னுக்கிறாங்க. அது இல்லாம 3 அணி இருக்கு. ஆளும் திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில ஒரு வலுவான கூட்டணி அமைகின்ற வாய்ப்பு இருப்பதாக எனக்கு செய்திகள் வருகின்றன. நான் ஏதாவது 4 அணினா உடனே அதோட போவீங்களா, அதோட அப்படி இல்லை. நான் யாரோட போறதை பத்தி எந்த முயற்சி முடிவும் எடுக்கவில்லை. என்னோடு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இறுதி வடிவம் அடைந்த பிறகு உறுதியாக உங்களுக்கு ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம், ஒரு கூட்டணியில நாங்கள் எங்களுக்கு தகுதியான வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்கிறது இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு தானே. வேற ஒன்றும் கண்டிஷன்லாம் யார்கிட்டையும் நாங்கள் போடுகின்ற பழக்கங்கள் கிடையாது. நட்பு ரீதியாக பேசி சுமூகமாக அதை முடித்துக் கொண்டு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாற்றம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கேன். யாருங்க? இன்றைக்கு மாலை கோயம்புத்தூர்ல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், நாளைக்கு இங்க திருப்பூர்ல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், திரும்பவும் கோயம்புத்தூர்ல 9ஆம் தேதி 2 தொகுதிகளில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தேர்தலை நோக்கி எங்கள் கிளைக்கழகம் முதல் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தேர்தலுக்காக அவர்களை தயார்படுத்துவதற்கான சவுக்கு சங்கர் சொல்வதற்கெல்லாம் அதே சவுக்கு சங்கர் 2 மாதத்துக்கு முன்னாடி அதே நீங்க என்ன பேசுறான்னு தெரியும். அதனால அவர் சொல்வதற்கெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் தான், எனக்கு அறிமுகமானவர் தான். அவர் எதற்காக அப்படி பேசுறாருன்னு தெரியல. அவர் ஒரு ஆதரவு நிலை எடுத்திருக்கிறதுனால எல்லாரும் எடுக்கிற அவசியம் இல்லை. எங்க நிலைப்பாட்டை அவர் புரிந்து கொள்வார். என்ன மாணவர்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கத்துவாங்க. டிடிவி டிவிக்கு எல்லாம் எதுவுமே இன்னும் முடிவாங்க.